உங்களுக்கு இந்த தசேரி மாம்பழத்தை கட் பண்ணி தரேன். உங்க மூலமா நாமளும் இந்த பழத்தை சாப்பிட்டுக்கலாம். நல்ல கலர் நல்லா டைட்டா இருக்கு. நல்ல பழம் டைட்டா, அதாவது ரொம்ப நல்லா பழுத்துச்சு. அப்ப கூட ரொம்ப லூஸா இல்ல, அது டைப்பா வித்தியாசமா நல்லா இருக்கு. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நீங்க வாய்க்குள்ள போட்டு மெல்ல மாதிரி தெரியல, மூங்கிட்டீங்களா? சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப சாப்பிட்டா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு மனசு வராத அளவுக்கு நல்லா இருக்கு. வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி சேல்ஸ் பண்ணதுக்காக இந்த செடியில ஒரு காய்ச்ச ஒரு தசேரி மாம்பழம், அதனால கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலரா இருக்கு, அதே டைம்ல பார்க்குறதுக்கும் ஒரு ஷைனிங்கா நல்ல அட்ராக்டிவா இருக்கு. இது வரைக்கும் நானும் இந்த பழத்தை சாப்பிட்டதில்லை. இதை இந்த ரொம்ப அரிதான ஒரு வெரைட்டி மாதிரி தான். ஏன்னா நமக்கு மார்க்கெட்ல இந்த ரகம் கிடைக்கிறது இல்லை. எனக்கிட்ட இருக்கிற பழமே இந்த சீசன்ல எங்க நர்சரியில காய்ச்ச பழம் இந்த ஒரே ஒரு பழம் தான். எப்படி இதை சாப்பிட்டு எப்படி வீடியோ போடணும்னு நினைச்சிருந்தேன். சார் ஒருத்தர் இப்போ திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன பார்க்க வேண்டிய ஆசைப்பட்டு வந்தாங்க. அதாவது அவங்க ஒரு ஆடிட்டரா இருந்தாலும் விவசாயத்துல ரொம்ப நாட்டமா இருக்கும், நிறைய பழைய நெல் ரகங்களை பயிர் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சார் உங்க சொந்த ஊர் சொல்லுங்க. சொந்த ஊர் திருநெல்வேலி சார். சரி, பக்கம் கற்பந்தரை கிராமம் சார். கிராமம். எந்த ஊரு? திருநெல்வேலி பக்கம் கற்பந்தரை. கற்பந்தரை. ஓகே ஓகே. சரி சரி. நிறைய எவ்வளவு ஏரியால விவசாயம் பண்றீங்க? நான் இப்போ 4 ஏக்கர் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். 4 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க. 32 ஏக்கர். ஆமா, இந்த வாட்டி நீங்க எங்ககிட்ட இருந்தே மாம்பழம் வாங்கி சாப்பிட்டதா சொன்னீங்க. ஆமா சார். ஏன் திருநெல்வேலியில மாம்பழம் கிடைக்கலன்னு எங்க இருந்து வாங்குனீங்க? ஆர்கானிக்கா இருக்கு சார். எப்படி ஆர்கானிக்கா பண்றீங்க, நம்பி வாங்கலாம்ல? நாங்களும் ரொம்ப பேருக்கு அனுப்ப முடியல, ஏன்னா அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப நீங்க அழுத்தம் கொடுத்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க நான் உங்க யூடியூப் பார்த்து எங்க நர்சரி ஆட்கிட்ட கேட்டு வாங்கிருக்கீங்க. நீங்க உங்க மூலம் தான் எனக்கு தகவல் தெரியுது. ரொம்ப சந்தோஷம். பழம் எப்படி இருந்து என்ன ரகம் வாங்கினீங்க? நான் மல்லிகா வாங்கியிருந்தேன் சார். சரி, நல்லா இருந்தது. கேசர் வாங்கியிருந்தேன் சார். மல்லிகா இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? இல்ல சாப்பிடல, இதுதான் சாப்பிட்டேன். கேசரும் சாப்பிடல சார். பெரிய அதிர்ஷ்டசாலி தான் நினைக்கிறேன். அடுத்த தசேரி சாப்பிட போறீங்க. இது கேசரும் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மல்லிகா நிறைய பேர் சாப்பிட்றது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அதுவும் பரவாயில்ல வந்துச்சு. இப்போ உங்களுக்கு இந்த தசேரி மாம்பழத்தை கட் பண்ணி தரேன். உங்க மூலமா நாமளும் இந்த பழத்தை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நாளைக்குதான் எங்க வீடியோகிராஃபர் வருவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இது என்ன பண்றேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அது கடவுளா பார்த்து உங்களை கொண்டு விட்ட மாதிரி விட்டுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நல்ல கலர் நல்லா டைட்டா இருக்கு. நல்ல பழம் டைட்டா, அதாவது ரொம்ப நல்லா பழுத்துச்சு. அப்ப கூட ரொம்ப லூஸா இல்லை, அது ஒரு டைப்பா வித்தியாசமா நல்லா இருக்கு. நல்ல சுத்தமா நாரே இல்லை, அந்த நாத்தமே இல்லை, ரொம்ப சாஃப்டா இருக்கு. திருநெல்வேலிக்காரங்களுக்கு திருநெல்வேலி அல்வா கட் பண்ண மாதிரி தான் சூப்பரா இருக்கு. மிட்டாய் மாதிரி வருது. நீங்க சாப்பிடுங்க. இல்ல நீங்க சாப்பிடுங்க. நீங்க இல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் ரெண்டாவது சாப்பிடுங்க. ஒன்னு எடுத்துக்கேன். தேங்க்யூ சார். இல்ல சாப்பிட்டு போங்க. எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நீங்க வாய்க்குள்ள போட்டு மெல்ல மாதிரி தெரியல, மூங்கிட்டீங்களா? சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க ஏற்கனவே கேசர் சாப்பிட்டீங்க, மல்லிகை சாப்பிட்டீங்க, அதுல இருந்து ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எனக்கு சாப்பிட்டதுல நான் மல்லிகா ரொம்ப டேஸ்ட் சார். சரி, ரொம்ப டேஸ்ட். சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப இனிப்பா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்சம் தசேரி வாங்கிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். நீங்க ஒண்ணு இல்ல, நான் எடுத்து போதும் சார். தேங்க்யூ சார். இந்த நார்த்தன்மே இல்லை, ரொம்ப ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்லா ஸ்வீட், பயங்கர ஸ்வீட்டா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே கடி சாப்பிடுறாங்க, அதனால நல்லா இருக்கு சார். ரொம்ப சாப்பிட்டா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு மனசு வராத அளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ சாரோட அவருடைய நண்பர்களும் வந்திருக்காங்க. அதனால நம்ம அந்த ஜெயந்தேவரி நம்ம அறுவடை பண்ணி வச்சிருந்தது அதையும் அவங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா தசேரி மாம்பழம் ரொம்ப சின்ன சைஸ் இருக்கு. அதை சாப்பிட பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கிறது, அதை கேட்டுக்கலாம். இது நிறைய வீடியோ நம்ம பதிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த பழத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரே மாம்பழம் தான், அது விநாயகர் கையில் எடுத்து ஒரே மாம்பழம் தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும், சின்ன பீஸ் தான் இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே சரி. சார் நான் சாப்பிட்டேன், ப்ளீஸ் சார், ரொம்ப நன்றி. போதும், நிறைய சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? என்ன ரகம்? இது வந்து தசேரி, ஒரு நார்த் இந்தியன் வெரைட்டி. வித்தியாசமா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம சாப்பிட்ட மாம்பழம் இது வரைக்கும் சாப்பிட்ட மாம்பழம்ல வித்தியாசமா இருக்குங்க. சரி, போட்டோன்னு அப்படியே ரொம்ப அழகா இருக்கு சார். அது மாதிரி சின்ன குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் போல சார். இது மாம்பழம் சாப்பிட்டீங்களா? இது என்ன உங்களுக்கு ஃபீல், என்ன மாதிரி ஃபீல் தோணும்? அதாவது மத்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கின்னியா இருக்கும், இது வந்து சாஃப்டா இருக்கு. ஒரு அல்வா சாப்பிட்டா ஃபீல் ரொம்ப சாஃப்டா. நீங்க வர முன்னாடி அந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன், அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. திருநெல்வேலில இருந்து வந்ததுனால உங்களுக்கு அல்வான்னு தோணுது போல. எங்களுக்கு அதை வேற ஒரு ருசி எப்படி இருக்கு? வித்தியாசமா டிஃபரெண்டா தான் இருக்கு. நீ உங்களுக்கு தம்பி? நாங்க வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதுல வித்தியாசமான மாங்காவா இருக்கு. சரி சரி, நல்லா இருக்கு. இது ஒரு நார்த் இந்தியன் வெரைட்டி. இந்த மாதிரி செடிகளும் நம்ம மாவட்டத்தில நம்ம ஒரு 100கணக்கான வெரைட்டி சேல் பண்றோம். அதுல இந்த தசை ஒரே ஒரு பழம் தான் எனக்கு கிடைச்சது. அது சரி, சார் வந்தாங்க, வந்தவங்க அவங்க என்ன பாக்கணும்னு வந்தேன்னு சொன்னாங்க. சரி ஏதாவது கொடுக்கணுமே, சரி இதை மட்டும் கொடுத்தா பத்தாது. இது நம்ம சார், இது ஜெயண்ட் அந்த மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப நீளமா வரும். அதே ஒரு பீஸ் எடுத்துங்க, ஏன்னா உங்களுக்கு பத்தாது. இது சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நல்ல நீளமா இல்ல அப்படியே சாப்பிடுவோம். இது சூப்பரா நல்லா இருக்கு சார். எப்படி இருக்கு? கரையில சார் டக்கு. ஆமா, இது ஜெயண்ட் நம்ம நிறைய வீடியோ போட்டோம், அது நிறைய நம்ம கஸ்டமருக்கு இப்போ பார்த்து போர் அடிச்சு வீடியோ பார்த்து ஜெயண்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டத்துல காட்சி கொத்து காட்சி சார். கொத்து வீடியோ பார்த்துருக்கேன். இது நல்லா இருக்கு சார். அது ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட். இது அப்படிதான் மாம்பழம்னா இது நல்லா தான் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. தோலெல்லாம் சாப்பிடலாம் சார், தோல்லாம் தோல் நல்லா இருக்கா? இது தோல் கொஞ்சம் ஆடா இருந்துச்சு, சாப்பிட்டா இருக்கு. மொத்தத்துல நல்லா இருக்கு, ரெண்டு மாம்பழமே நல்லா சார், நல்லா இருக்கு. கடவுள் தான் சார் நன்றி. எப்படி கடவுள் தான் நன்றி சொல்லணும். எனக்கு இந்த திடீர்னு உங்களுக்கு சந்திப்புன்னு எதிர்பார்க்கணும்ல. தெரியாது, நிறைய யூடியூப்ல நீங்க எல்லாரும் கொடுவீங்கல்ல, அந்த சந்தோஷப்பட்டிருக்கேன். நீ நான் எனக்கு கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா இப்போ நிறைய பேர் அதை மாதிரி கேட்கறாங்க, நினைப்பாங்க அந்த நேரம் நம்ம சூழ்நிலைகள்லாம் சரியா இருந்து அவங்க இருந்தா நம்ம வந்து அதை வச்சு ஒரு ஏன்னா இந்த மாதிரி பதிவு போடும்போது மக்களுக்கு என்ன தோணும்னா இந்த மாம்பழத்தை நம்ம வளர்க்கணும், எல்லாருக்கும் நம்ம மாம்பழம் கொடுக்கலன்னா இதை நம்ம செடிகளை வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் தோணுங்கிற ஒரு கணக்குல தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் பையன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் சார் மலாலா சார். அதான் உங்களுடைய குணம் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா நீங்க இங்க இருந்தே வாங்கி சாப்பிட்டோம்னாக்க பார்சல் வாங்கிருக்கீங்க, இல்ல கொரியர்ல வாங்கி சாப்பிடுறீங்க இல்லையா? ஆமா சார். வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தா தான் அதெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நீங்க சரி சரி.